10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் ரூ. 2500 இருந்த தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டுக்கு 12,000 தாண்டி போயிட்டு இருக்கு. தங்கம் வாங்குறது நம்மள பல பேருக்கு ஒரு கனவா மாறிடுச்சுன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்க போற பொருளோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு கிராம் 3,50,000 லட்சத்திலிருந்து 4,50,000 ரூபாய் வரைக்கும் போகுது. இதை வச்சு பல மோசடிகளும் நடந்துட்டு இருக்கு. சேலத்துல ரீசெண்டா ஒரு கும்பல் மாட்டிருக்காங்க. அப்படி அது என்ன பொருள், யார் மாட்டினாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் டு மசாலா டீ டைம் டாக்ஸ். ஒரு லட்சம் கொடுத்தா 1 கோடி ரிட்டர்னா? கிட்டத்தட்ட 100 மடங்கு லாபம். இது எப்படி சாத்தியமாகும்? இது உண்மையா? ரிட்டர்ன் வருமா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இதை பல பேரை நம்ப வச்சு பல கோடிகளை சுருட்டி இருக்கு அந்த கும்பல். அதுவும் கடந்த 10 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி மூலமா மத்திய அரசே இந்த பொருளை விற்கிறதாவும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த பொருளை விற்கிறதாவும், இதுல முதலீடு செஞ்சா பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு மர்ம கும்பல் ஏமாற்றியதா ரிசர்வ் வங்கியோட உதவி பொது மேலாளர் கென்னடி அப்படின்றவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகாரை கொடுக்கிறார். இது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுது. இந்த வழக்குல 14 பேரை அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து நடந்த விசாரணையில அந்த மர்ம கும்பல் புஷ்பா படத்துல வர மாதிரி சிண்டிகேட் அமைத்து புரோக்கர்களா செயல்பட்டு பல பேரை இந்த பொருள் மேல முதலீடு செய்ய வச்சு பல கோடி ரூபாய்களை சுருட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதை பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருந்திருக்கு. அதோட அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லாக 40 இடங்களில் சிபிசிஐடி அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல், திருவள்ளூர், நெல்லை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நடந்த திடீர் சோதனையில் 30 பேரை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்கக்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணமும், டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கரன்சிகளும், தங்க நகைகளும், வெள்ளி நகைகளும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டவங்ககிட்ட நடந்த தொடர் விசாரணையின் மூலமா சென்னை வலசரவாக்கத்தில் ட்ரஸ்ட் நடத்திட்டு வர சாமிநாதன் அப்படின்றவர் தான் இந்த மெகா மோசடிக்கு மூளையா செயல்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதோட வலசரவாக்கத்தில் ட்ரஸ்ட் ஒன்றையும் ஆரம்பிச்சிருக்காரு. இதன் மூலமா தன்னோட என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை வச்சுக்கிட்டு, அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் அவங்களோட உதவியின் மூலமா இந்த அரிதான பொருள் மேலே முதலீடு செய்வதா சொல்லி அதன் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இந்த மோசடியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த கும்பல் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக ஒரு அரிதான பொருளாக தான் இருக்கணும் இல்லையா? அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போமா? 1803ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஸ்மித்சன் டெனன்ட் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஒரு உலோகத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த உலோகம் தான் இரிடியம். மிக அதிக அளவிலான வெப்பத்தை தாங்கக்கூடிய இந்த இரிடியத்தோட உருகுநிலை 2466 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இருப்பதால் இது மிக அதிக வெப்பநிலையில் இயங்கக்கூடிய கருவிகளில் பயன்படுத்தப்படுது. இந்த இரிடியம் இயற்கையில் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா பிளாட்டினம், அசுமியம் போன்ற உலோகங்களோட சேர்ந்த கலவையாக இது கிடைக்குது. இது ரொம்பவே அரிதான பொருட்களில் ஒன்று. கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி மீது ஒரு பெரிய விண்கல் வந்து மோதியதாகவும், அந்த விண்கல்ல இந்த இரிடியம் அதிக அளவுல இருந்ததாகவும் கருதப்படுது. லத்தீன் மொழியில இந்த இரிடியத்துக்கு வானவில் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. இந்த இரிடியம் அவ்வளவு எளிதாலாம் பூமியில கிடைக்கிறது இல்லைங்க. பிளாட்டினம் கிடைச்சா கூட அதுல 1000ல் 1 பங்கு மட்டும்தான் இந்த இரிடியம் இருக்கு. வருஷத்துக்கே வெறும் 3 டன்கள் மட்டும்தான் இந்த இரிடியத்தை பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. கிடைக்கிறதுக்கு இவ்வளவு அரிதான ஒரு பொருள் அப்படின்னா கள்ளச்சந்தையில் அதோட மதிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஒரு கிலோ இரிடியத்தோட விலை கள்ளச்சந்தையில் 50 லட்சத்துக்கும் மேலே போகுது. ஆரம்பத்தில் பேனா முனைகள் மட்டுமே தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது தான் இந்த இரிடியம். ஆனால் இப்போது செயற்கைக்கோள்களோட வெளிப்புறத்தில் பூசுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உபகரணங்கள், அப்புறம் எலக்ட்ரானிக் இயந்திரங்கள், போர் விமானங்களோட என்ஜின் பாகங்களில் கலப்பது இப்படின்னு பல்வேறு பயன்பாடுகளுக்கு இந்த இரிடியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி விலை மதிப்பு மிக்க இந்த இரிடியத்தோட பெயரை தான் சாமிநாதனும் அவரோட டீமும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அணு ஆராய்ச்சி அப்புறம் சேட்டலைட் போன்றவைகளில் மட்டுமே இந்த இரிடியத்தை பயன்படுத்துறதுனால தான் இதோட விலை மதிப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காரு. குறிப்பாக 3500 கோடி, 5000 கோடி,
6000 கோடி, 7500 கோடி அப்படின்னு 4 ஸ்கீம் இருக்கிறதாவும், இதுல ரூ. 1,00,000 முதலீடு செஞ்சா ரூ. 1,00,00,000 ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு மக்களை ஆசை காமிச்சு நம்ப வச்சிருக்காரு. இவரு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக வேற ஒண்ணும் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எஸ்பிஐ, ஆர்பிஐ இவங்களோட அஃபிஷியல் சீல் வச்ச ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட காமிச்சிருக்காரு. இதோட நிப்பாட்டாம சென்னை, டெல்லி, மும்பை இப்படியான நகரங்கள்ல உள்ள 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல பார்ட்டி மீட்டிங்கும் நடத்தி இந்த மோசடிய பொதுமக்கள் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பொதுமக்கள், இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி நடக்குது அப்படின்னா, இது உண்மையா தான் இருக்குன்றத நம்பி ஏமாந்து, பல பேர் இதுல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து முதலீடும் செஞ்சு, கோடிக்கணக்கான ரூபாய இவங்க சுருட்டியிருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இதுல கிடைக்கிற கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு, பல பேரு புரோக்கர்களா செயல்பட்டு, அவங்களுக்கு கீழ நெறைய பேர சேர்த்து விடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது, உங்களுக்கு கீழ 2 பேர சேர்த்தா, உங்களுக்கு ஒரு கமிஷன். அவங்களுக்கு கீழ இன்னும் 2 பேர சேர்த்தா, அதுலேருந்து ஒரு கமிஷன். அப்படின்னு ஒரு நெட்வொர்க் மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, இதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகமா ஆசைப்பட்டு, இன்னும் நெறைய பேர உள்ள எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் நடந்திருக்கு. இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 50 நெட்வொர்க்குகள உருவாக்கி, பல மக்கள இதுல முதலீடு பண்ண வச்சு, கோடிக்கணக்குல ஏமாத்தியிருக்காங்க. குறிப்பா ஏமாத்தப்பட்டவங்க எல்லார்கிட்டயும் இவங்க ஒரே மாதிரி ரிசர்வ் வங்கி அதிகாரி அப்படின்னு நடிச்சு தான் இத நடத்தியிருக்காங்க. இந்த மோசடியில சம்பாதிச்ச பல கோடி ரூபாய் பணத்த சாமிநாதன் பிட்காயின் சொத்துக்களா வாங்கியிருப்பதா போலீசார் விசாரணையில சொல்லியிருக்காங்க. இந்த மோசடி வழக்குல சாமிநாதன் மனைவி, அப்புறம் மண்ணடியில உள்ள புரோக்கர்கள் உட்பட 30 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சிபிசிஐடி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான மோசடி கும்பல மக்கள் ஈஸியா நம்பி ஏமாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த கும்பல் ஆரம்பிக்கிற புதுசுல ஜாயின் பண்ற 100 பேருக்கு கரெக்ட்டா ரிட்டர்ன குடுத்துடுறாங்க. அவங்களோட டார்கெட்டே கடைசியா ஜாயின் பண்ற அந்த 1000 பேர் தான். அத டபுளா அவங்க எடுத்துட்டு அப்படியே மொத்தமா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதனால தான் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணா ரூ. 11வோ, ரூ. 12வோ ரிட்டர்ன் வருது அப்படின்றது ஒரு லாஜிக். யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரூ. 10 இன்வெஸ்ட் பண்ணா ரூ. 1000 ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றது எந்த விதத்திலயும் சாத்தியமே இல்லங்க. இந்த மாதிரி விஷயத்த தான் இந்த கும்பல் அமல்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டை அப்படின்ற படத்துல என்ன மாதிரியான மோசடிகள் நடக்குது, அதுல மக்கள எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் 100 படங்கள் வந்தாலும் சரி, சாமிநாதன் மாதிரி இன்னும் 1000 பேர அரெஸ்ட் பண்ணாலும் சரி, மக்களாகிய நம்மகிட்ட பேராசை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மோசடிகள் பல்வேறு பெயர்கள்ல நடந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம கவர்மெண்ட்லயே லீகலா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் எவ்வளவோ இருக்குதுங்க. நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கீம்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதிக லாபம் கிடைக்குது அப்படின்றதுக்காக தவறான குரூப்ல போய் மாட்டிக்காதீங்க. நாம உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை நாம தாங்க பத்திரமா பாதுகாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகுமார். காத்திருப்போம். ஜெய் ஹிந்த்.